வணக்கம் சார். வணக்கம். என்னென்னு சொன்னால் சார், நேற்றைய தினம் நீங்கள் நாங்கள் கதைச்ச வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த உங்களுக்கு இந்தியாவில் செய்யப்பட்ட இன்டர்நெட் இது கனெக்ஷன் செய்யப்பட அல்வினப்பர் மகன் அவர்களால் இத்தாலியிலிருந்து ஓகே பண்ணியிருந்தால், அதே டைமில் நீங்கள் இந்த பிட்டை பற்றி சொல்லியிருந்தீர்கள். ஏற்கனவே இது பிட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த டோய்லெட் வந்து பாவனைக்கு இல்லாமல் இருக்கின்றாப்புல. அதுக்கு நோர்வேயிலேருந்து பூக்குஞ்சு, குட்டியன், ரெஜ்ஜி குயின்டன் இப்படியான ஒரு 12 பேர் நோர்வே ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த 50,000 ரூபாய் அனுப்பியிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த வேலை திட்டத்தோட நிறையா செய்து கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு இப்போ நாங்கள் வந்து இந்தியாவில் தம்பி மோகம் காட்டையிலாண்டா அவர் வேறு வேலை செய்கிறவர். அவர் மோகம் காட்டையிலா அவர் 4 பேரை வச்சு கொண்டாந்து வச்சு இந்த மண் அள்ளி எடுக்கிறேன்ட்டு. மற்றது நாங்கள் ரெக்டர் 4 பேருக்கு வந்து 20,000, ஒரு ஆளுக்கு 5,000 ரூபாப்படி 20,000 வரும். மற்றது ரெக்டர் வரும். ரெக்டர் எத்தனை லோட்டுன்னு தெரியல. தம்பி எத்தனை லாபம் உங்களுக்கு சொல்லு. 6 அடிண்டா ஒரு லோட்டு வரும். அதுக்கு பழைய கிடக்கு பெரிய பெருசு சின்ன தெரியாமல் இருக்குது. சொல்கிறேன் 6 அடி உண்டு. 5,000 மணிக்கு 20 கட்டு. சரி. மற்றது உங்களை பை வரும். 4 3 பேரல் வேணும். அதெல்லாம் எடுத்து மண்ணெண்ணெய் மதியமாக தரம் பிரச்சனை இல்லை. மற்றது சார், இப்போ இவர் இருந்தால் அவர் வீடியோ முகம் காட்டையிலாண்டா அவர் வந்து வேலை செய்கிறவர், அரசாங்க வேலை செய்கிறவர். முகம் காட்டையிலாண்டு தான் பின்னால் குரல் பதிவு தந்துருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வேறு ஒரு நோக்கம் இல்லை. அப்போ அவங்களையும் பாதுகாக்கணும் சார். இந்த டைமில் சனிக்கிழமை இன்றைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்கு. சார் அடித்த உடனடியாக அந்த ஸ்பாட்டில் இப்படி என்றாமல் வந்து நிற்கிறேன். என்ன நேற்று இந்த கையில் இந்த பணம் கிடைச்சபடியாக நான் உடனடியாக இந்த வேலை திட்டத்தை செய்து காட்டணுமென்ற நோக்கத்தினால் முக்கியமாக சாரை கூப்பிட்டுருக்கேன். சார், இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். வணக்கம். என்னென்னு சொன்னால், நாங்கள் நேற்றைய தினம் சந்திரன் அண்ணன் ஒரு வீடியோ எடுத்திருந்தார். என்ன வச்சு அந்த வீடியோ எடுக்கிறது வந்து எனக்கு உண்மையாக பயமாக கிடக்குது. அரசு அலுவலர் வந்து இப்படி காணொலியை கொடுத்து செய்கிறேன். ஆனாலும் அது பாடசாலையின் நன்மை கருதி, பாடசாலை அபிவிருத்தி கருதி நான் அதுகளுக்கு அப்பால் அதை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் இந்த பாடசாலையின் தேவைகளை தான் சொல்லுவேன். சந்திரனே அது உங்களை போல் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் ஆக்கள்கிட்ட அதை ஒருங்கிணைச்சு அந்த வேலைகளை செய்து தரார். அந்த வகையில் முதல்ல சந்திரன் இன்னைக்கு நான் தனிப்பட்ட ரீதியிலையும் பாடசாலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இன்றும் நான் சனிக்கிழமை அன்று வீட்டணிக்கையில் நாங்கள் எங்களோட சமய நிறுவனங்களால் நடத்தப்படுற ஒரு வயோதிப இல்லத்தில் நாங்கள் ஒரு பார்ட் டைம், அதாவது தொண்டு அடிப்படையில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த இடத்துல நாங்கள் போனாங்க. அங்கே ஒரு வீட்டு தோட்டம் வச்சுருக்கோம். அதை பராமரிப்பை பற்றி பார்க்குறது சென்றிருந்தோம். உடனே ஃபோன் பண்ண இடத்துல நான் உடனே வந்தேன். என்னென்னு சொன்னால், இந்த டொய்லெட் பிட்டானது அகலான் வந்து மண்ணை எடுத்து நிரப்பி வச்சிருக்கிறதா தான் எங்களோட வலயத்தினுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தை தெரிவித்திருந்தார். இப்போ நாங்கள் இதை அள்ளி க்ளீன் பண்ணுகின்ற போது உள்ளுக்கு பூசாமல் இருந்திருந்தால், உள்ளுக்கு சீமெந்தால் பூசாமல் இருந்திருந்தால் அதனை நாங்கள் அப்படியே மூடிவிட்டால் அது பிரயோசனமற்றதாக போய் திருப்பியும் அது அகலான் வெட்டும். எனவே எங்களுக்கு உள்ளுக்கு பூசி இருக்கா இல்லையானது எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் அண்மையில் வந்து கட்டினது கனகாலத்துக்கு முந்தின வீடியோ. தற்செயலாக பூசாமல் இருந்தால் இந்த நோர்வே ஆஸ்திரேலியா வாழ்கிற இந்த மண்ணினுடைய புலம்பெயர் ஆக்கள் 12 பேர் அந்த நிதியை கொடுத்திருப்பதாக சந்திரனை சொல்லியிருந்தார். இதை அள்ளி அது உள்ளுக்கு பூசாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த நிதியை பார்க்காமல் அதை பூசி போட்டு நீங்கள் மூடிவிட்டீர்கள். அது பெர்மனெண்ட்டாக நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இதில் இவர் காட்டுகின்ற இந்த டொய்லெட்டானது எங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முதல் தான் அது கட்டி எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அதற்கு நாங்கள் அதனை கொண்டே அந்த குழியை கனெக்ட் பண்ண விழிக்கின்ற போது தான் இந்த இதை நாங்கள் கண்டுபிடித்த நாங்கள். எனவே நான் உங்கள்கிட்ட அன்பாக கேட்பது, வினயமாக கேட்பது, நீங்கள் அந்த உதவி செய்கிறதுக்கு முன் வந்ததை நான் இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டிய தேவை இருக்குது, நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதை நாங்கள் க்ளீன் பண்ணுகின்ற போது உள்ளுக்கு பூசாமல் இருந்தால் மேசனை பிடித்து அதை பூசி போட்டு நாங்கள் அதனை சீல் பண்ணினோம் என்றால் இன்னும் நீண்ட காலத்துக்கு அது பாவனையில் இருக்கும். உங்களையும் நாங்கள் எந்த நாளும் நினைவு கூறக்கூடியதாக இருக்கும். நன்றி. நிச்சயமாக செய்வோம் சார். இது வந்து நிச்சயமாக இது வந்து அள்ளின உறவுங்களுக்கு இதில் என்னென்ன பிரச்சனைன்றது தெரியும். இப்போ நான் வெளிப்பட ஒன்றும் காக்கிற கட்டத்தில் இருக்கும். தெரியாத பட்சத்தில் செய்தொழியை நான் அவங்களோட காய்ப்பேன். அதுக்கு வர மிதிய சிலவுகளை நான் அவங்களோட காய்ப்போம். அவங்க கட்டாயம்
நிச்சயமாக செய்யாட்டியும் வேற ஒரு எங்கிட்டையும் கொஞ்சம் நிதிகள் மிச்சமாக இருக்குது. இல்லை அவங்க கட்டாயம் செய்வாங்க. ஏன்னா ஒருவர் கையை வச்ச இடத்துல அவங்களே செய்தால் அது நல்ல. அப்போ அது வந்து அவங்க கட்டாயமாக அந்த 12 பேரும் நோர்வே சொல்ல இருக்கிற 12 பேரும் என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் ரெஜ்ஜி தான் எனக்கு பொறுப்படுத்திட்டு இருந்தேன். ரெஜ்ஜி பூக்குஞ்சாக்கள் காய்ச்சது. ஆனால் 12 பேர் அது சேர்ந்துருக்கிறீங்க. அதில் அவங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஆனால் நான் எல்லாத்த பேரும் சொல்லலாம். நோர்வே ஒஸ்லோவில் இருக்கிற 12 பேருடைய நிதி பங்களிப்புலாம் இந்த வேலைத்திட்டம் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. ஏற்கனவே ரெச்சி கைக்கு அந்த தண்ணி டேங்க் பழைய இது வந்து அதே மாதிரி சார் சொல்லுவாங்க. என்னென்னு சொன்னால் சொன்னதை வச்சு சொல்கிறோம். அவங்க தான் முந்தி செய்ததான். அதுக்கு முதல் நாங்களும் செஞ்ச சாலையும் செய்திருக்கோம். செஞ்ச பழைய எங்களோட பிரான்ஸ் கழகம் செஞ்ச சாலை. மற்றது செஞ்ச ஞாபகத்தினால் நானும் வந்து நின்று பழைய கனகாலம் அப்போ ஒவ்வொரு தரம் புறா புதுப்பிக்க செய்ய பல அடைஞ்சு வைக்க பின்ன பல அடைஞ்சு வேறு செய்ய தன்னுடைய பேரை சொல்லி அப்படியே ஞாபகத்தை போட்டுக்கொண்டு வரோம். அது வந்து மறைஞ்சு போயிடும். அது பிரச்சனை இல்லை சார். எங்களுக்கு இப்போ தேவை இந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவிதான். என்னென்னு சொன்னால் நானும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தான் இந்த பாடசாலையை பொறுப்படுத்திருந்தேன். இப்பொழுது சந்திரன் சொன்னால் இந்த இதுக்கு நிதியுதவி செய்கிறவர்களும் ஏற்கனவே பாடசாலையின் தண்ணீர் தாங்கிக்கான அந்த ஸ்டாண்டும் அந்த தொட்டிக்குரிய அந்த வேலை திட்டங்களையும் அவர்களால் செய்திருந்தார்கள். உண்மையில் என்னென்னு சொன்னால் பாடசாலைகளில் இப்படியான அபிவிருத்தி திட்டங்கள் செய்கின்ற போது இப்போ ஒரு குழாய் கிணறு ஒரு ஆள் அடித்து டேங்க் செய்து வந்தார் என்றால் அவரே தொடர்ந்து அந்த பராமரிப்புகளை செய்கின்ற போது அவர்களுடைய அந்த ஞாபகத்தை அவருடைய பெயர்கள் தொடர்ந்து நீடிக்கப்படும். இப்போ இந்த இடையில் இன்னொருவர் வந்து அதை செய்தார இருந்தால் அவர்களுக்கு அந்த அவருடைய அந்த தொடர்ந்து வருகின்ற தன்மைகள் உண்மையில இல்லாமல் போகும். அவர்கள்ட்ட நாங்கள் அந்த உதவிகளை கேட்டு அவர்கள் அதை செய்ய முடியாது இப்பொழுது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் தான் நாங்கள் வேறு இன்னொரு அது போக வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இப்போ புதுசு இங்கே வந்தீங்க. இப்போ உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் ரெக்கார்டில் எழுதி வைப்பீங்க. இது வந்து நோர்வே ஒஸ்லோவில் இருக்கிற அமைப்பு இந்த குழி விட்ட செய்தால் இதில் ஒரு பழுது உடையிற டைம் இல்லை. நீங்கள் அதோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஆனால் நீங்கள் மாறினால் புதுசாக வர அதிபருக்கு தெரியாமல் அது இல்லாமல் நடக்கு சிக்கல். இப்போ பாருங்க நீங்கள் முதல் இருந்த அதிபர்கிட்ட ரெக்கார்ட் தெரியாதால சில சிக்கல்கள் வந்தது. அப்போ அந்த சிக்கல் தான் இப்போ அது இருந்து என்று சொன்னால் இப்போ இந்த யார் இந்த தண்ணி தாங்கி கட்டினாண்டா அப்போ அவர் இப்போ சந்திரனை பிடிச்சி அவர் தொடர்பு கொண்டா அவரோட தொடர்பு கொள்ளலாம். அப்போ அது அவற்றுடைய பேரே வந்துன்னு இருக்கும். ஆனால் புதுசாக அவர் தெரியலைன்னா அவர் மாதிரி யாராவது உதவி செய்தால் சரி என்று தான் நோக்கத்தில் வரா. அப்போ நீங்கள் அதான் இப்போ நீங்களும் செய்கிறீங்க. எங்களுக்கு தேவை பள்ளிக்கூடத்தில் வளர்ச்சிக்காக செய்கிறோம். அப்போ இந்த வளர்ச்சிக்கு செய்ய அவர் வந்து செய்தாலும் முன் வந்து டக்குன்னு நாங்கள் செய்கிறோம். அப்போ தொடர்ச்சி அந்த ரெக்கார்டில் இருந்து முதல் அவரோட நம்பர்களையும் பார்த்து அடிச்சிட்டோம்னா அவங்க செய்யலைன்னா அடுத்தாக்கள் செய்வாங்க. இனி வார காலங்களில் இந்த புலகளை கொஞ்சம் நாம் கவனத்துக்கு உங்களுக்கு சொல்ல தேவை. நீங்கள் கட்டித்தனமாக எல்லா வேலைகளும் செய்கிறீங்க. உங்களை பாராட்டணும். மேலும் சொன்னால் இந்த பள்ளிக்கூடத்துக்கு உண்மையில் வந்து இப்போ வேறு பிரின்சிபலாண்டா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு போனீங்க. இப்போ குடும்பத்தோட காருக்கு வந்தீங்க. நாங்கள் கண்ணான் அப்புறம் குடும்பத்தோடு நிற்க உடனே நாங்கள் அடித்து எல்லோரும் ஒரு வேலை பழுதில் இருந்தாலும் நாங்களும் இன்றைக்கு வேறு வேலை பழுதில் இருந்தாலும் ஒரு நல்ல எங்கிற நன்மை கருதி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அதே போல் உங்களுக்கு பாராட்டணும் வேண்டாம். அடித்த உடனே வாரணும் அந்த வேலை செய்கிற பொடியனும் உடனே வந்து நிற்குது. அவன் முகம் காட்டையில காரணம் என்ன அப்புறம் அது தப்பாக எடுத்துடக்கூடாது. நாங்கள் ஏன் முகம் காட்டையிலாம் அவன் அரசு உத்தியோகத்தில் வேலை செய்கிறோம் மாநகர சபைக்குள்ளே உடால வேலை செய்கிற ஆக்களை வந்து ஓஃப்லாம் செய்யணும். அவங்கள லீவு நாளெலாம் செய்கிறவங்க. அப்போ அவங்கள கொண்டு வந்து நாங்கள் முகத்தை காட்டி போட்டு அவங்களுக்கு சிக்கலை கூட அவங்கள்ட்ட எவ்வளோ காசு என்னன்னு இப்போ இந்த வீடியோ மூலமாக தெளிவிங்க. நாங்கள் எப்போயும் வெளிப்படைத்தன்மையாக தான் செய்வோம். அது இதில் மாற்று கருத்து இல்லை. அது அப்படி எதுவும் பிரச்சனை தான். நீங்கள் என்ன மாட்டி பிரின்சிபல்கிட்ட வந்து எவ்வளோ ஒழிஞ்சேன்னு கேட்டாலும் கடைசியில் உங்களுக்கு கணக்கு முடியும். நாங்கள் பாடசாலை ரீதியிலே ஒரு நன்றி கடிதம் கட்டாயம் உங்களுக்கு அனுப்பப்படும். எவ்வளோ செய்யப்பட்டன்னு நான் பிரின்சிபலுக்கு சொல்லுவோம். அதற்காக தான் பிரின்சிபலை கூப்பிடணும். பிரின்சிபலுக்கு முன்னால் வச்சு தான் இந்த பழத்து கதைகள் கைக்கணும்னு ஒவ்வொரு தரையும் கூப்பிட்டு கைக்கிறதுக்கான பிரின்சிபலுக்கும் தெரிஞ்சிருக்கணும், எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது வந்து ஒரு வெளித்தரத்தன்மையாக போய்கின்றிருக்கும். அடுத்தவனுக்கு உதவி செய்ய மனம் பெறும். அதுக்காக தான் இந்த காணொலி தொடர்ச்சியாக நாங்கள் செய்துருக்கோம். இன்றைக்கு ஃபோட்டோலேருந்து இன்றைக்கு கணக்கு உதவிகள் வந்திருக்கு சார். இன்றைக்கு ஒரு 25 பேருக்கு உதவி செய்ய போகிறோம். மற்றது வந்து உதவிகள் எல்லாம் வந்திருக்கு. எல்லாம் வேறு உதவிகள் எல்லாம் வந்து உண்மையிலேங்கிற மக்கள் இப்போ கொஞ்சம் மாற்றத்துக்கு எல்லாத்துக்கும் நன்மை செய்யணும். இதே நேரத்தில் மற்றதையும் சொல்லணும் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க பாவங்கள் உண்மையாக குளிர்லையும் பெரியலையும் எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு உழைச்சி தங்களோட குடும்பங்களுக்கு கொடுக்குறத விட்டுட்டு இவ்வாறான இதுகளை பங்களிப்பு செய்கிறது உண்மையில் நான் அதை விட்டு நான் மனம்
நோவுறேன் நான். ஏன்னா அவையன் இப்படியெல்லாம் செய்ய வேணும். நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு அண்டைக்கு இந்த மனுஷி வந்து 4:30 இப்படி ஒளிமினோம். நேற்று தான் போனோம் ஃப்ரான்ஸில் இங்கே இருந்துட்டு முந்தாத்து போனோம். வெள்ளிக்கிழமை இருந்தோம். இன்றைக்கு 4:30 இப்படியே குளிர்க்க ஒளிம்பி வேலையை போகிறோன்னு சொன்னால் அதில் பிடிக்கிற மிச்சத்தை தான் சார் நாங்கள் செய்கிறோம். அப்போ நாங்கள் அதான் நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நாங்கள் வந்து அவங்க ஒவ்வொரு பொருளாதாரமும் சரியான கஷ்டமோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ முன்னின்று நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் செய்யணுமென்ற நோக்கத்தில் இதில் செய்கிறோம். இவ்வளோ கஷ்டத்தை மத்தியிலேயும் அவங்க ஒரு 30 ரூபாய் 50 ரூபாய் கட்டணும்னு தாரத்துக்கு காரணம் எங்களை மக்கள் வடிவாக இங்கே இருக்கணும், வடிவாக இருக்கணுமென்ற நோக்கத்தில். அடுத்தது நாங்கள் இங்கே செய்கிற ஒவ்வொரு என்ன மட்டும் இல்லை, எந்த அமைப்பாக இருந்தாலும் நியாயமாக நீதியாகவும் கட்டாயம் செய்தீங்க என்றால் உண்மையில் உதவி கிடைக்கும் என்றால் என்னுடைய நோக்கம். பழைய ஆண்டுகள்லாம் பழைய காலங்கள்லாம் சில சிக்கல்கள் எனக்கு உண்மையாக நேராக கேட்கவே ஒரு கூச்சமாக இருக்கும் வெளிநாட்டில். ஏன்னா அவங்க தங்கடை இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுன்றது இவ்வளவு கஷ்டமானது விளங்கி இருக்கும். எத்தனையோ காசுகள் தாலி கொடிகள் எல்லாம் அடைய வச்சு தான் போயிருப்பார். இப்போ அவர்கள் வந்து தங்களுக்கு ஒரு குடிமனை வீடு குடும்பம் என்று அதுகளை செலவழித்து கொண்டு கேட்க ஒருபோது இவ்வாறு தாரதுன்றது உண்மையில் அது பாராட்டதாக முடியும். அன்றைக்கெல்லாம் சார் ஒரு கனடாவுக்கு போய் இப்போ 1.5 வருஷமாகும். அப்போ அவராகவே எனக்கு அடிச்சு சொன்னே தானே உங்களோட சுகாதார குழு வந்து நல்லா செய்துகிட்டு இன்றைக்கு நான் வீடியோ வாங்கி குருநகரில் நல்ல நீட்டாக இருக்கு, ஒரு 60-70 நல்லா இருக்குன்னு உண்மையில் பாராட்டுகள். நானும் உங்களுக்கு பங்களிப்பு செய்கிறேன். 20,000 ரூபா எங்களை சுகாதாரக்குழு எங்களை ஒவ்வொரு வருஷத்துக்கு நாங்கள் ஒரு ஆள்கிட்ட 20,000 ரூபா தானும் தாரண்டு கனடாவில் இப்போ பேர் சொல்ல விரும்பியில் கனடாவில் நலம் விரும்பி குருநகர் நலம் விரும்பி உடனடியாக 20,000 ரூபா அனுப்பினார். அதோட ஒரு பாடிமீன் நல்ல பெஸ்ட் பிளேயர் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் காசு கொடுக்க சொன்னார், கொடுத்துருக்குறான். அவருக்கு முன்னாலேயே வச்சு வீடியோ கொள்ளையே அதாவது நடந்துட்டு. அப்போ இப்படியான 1 வருஷம் 1.5 வருஷம் போனவங்களுக்கு கூட இந்த ஊரோட பற்று வருதுன்னா இப்போ 30-40 வருஷம் இருக்கிறாங்க அங்கே எல்லா நாட்டிலையும். ஆனால் உண்மையிலே பற்று இருக்குங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் சார். என்னென்னு சொன்னால் இவர் இந்த பாடிமீன் விளையாட்டு பற்றி கதைக்கிற போது தான் நான் இன்னொன்று சொல்லணும் என்னென்றால், ஏற்கனவே இந்த குரல் பதிவு நான் விட்டேன்னு ஞாபகம் இல்லை. நான் இந்த பாடசாலையிலேருந்து நீச்சல் போட்டிக்கு நான் இந்த முறை எங்களோட மாவட்ட நீச்சல் போட்டியில் எங்களோட மாணவர்களை பங்கு பெற்றுவதற்குரிய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நீச்சல் பயிற்சியில் பழகிறதுக்கான சில உபகரணங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதாவது வந்து அந்த கிக் போட் ஒன்று மற்ற நூடில் உண்டு. 2 பொருள் ஒரு மாணவனுக்கு தேவை அந்த பயிற்சியாளருக்கு. ஆகவே நாங்கள் பயிற்சியாளரையும் பிரத்யேகமாக கய பண்ணி தான் அந்த வேலை திட்டங்களை நாங்கள் இப்போ செய்வதற்கு முன்னெடுத்து கொண்டிருக்கோம். அது நேரடியாக மாகாண மட்ட போட்டி. ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், எங்களோட பாடசாலை அதில் பங்கு பெற்றும் போது நிச்சயமாக மாகாண மட்டத்தில் 1ஆம் இடமோ 2ஆம் இடமோ கட்டாயம் கைப்பற்றியா. அப்படி கைப்பற்றுகின்ற போது அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பள்ளிக்கூடத்திலேருந்து. ஆகவே அதற்கும் அந்த நிதி அந்த பொருட்களை நீங்கள் எங்களுக்கு யாராவது நலம் விரும்பி அன்பளிப்பு செய்திருந்தால் அது 35 மாணவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த ஒரு மாணவனுக்கு ரூபாய் 2,800 வெறும் அந்த 2 பொருளும் வேண்டிய. அதனை நீங்கள் பாடசாலையாக 30 பேர் கொண்டு போடுங்களேன், இன்னொரு 25 பேரை போடுங்க. கூட போட்டாலும் தெரியும் தானே, ஒரு இல்லாட்டி 2 பேர் சேர்ந்தோ 3 பேர் சேர்ந்து அந்த நிதியை 30 ரூபா கிட்டத்தட்ட 35,000 ரூபா 25 பேர்னு சொன்னேன். 25 பேர்னா 35,000 ரூபா. அந்த 35,000 ரூபா பொருளான நீங்கள் தந்தீங்களா நிச்சயமாக அதில் நான் கட்டாயமாக உங்களுக்கு வாக்குறுதி தருவேன். அதில் பிளேஸ் கட்டாயம் நாங்கள் அடித்து காட்டுவோம். ஏன்னா எங்களை நான் முதல் இருந்த பள்ளிக்கூடத்தில் இந்த தம்பாட்டியிலேருந்து நாங்கள் ஏகப்பட்ட ப்ரைஸை வின் பண்ணுறாங்க. அவங்களோட உடலமைப்போட வாக்கு எங்களோட இங்கே இருக்கிற பிள்ளைகளோட உடலமைப்பு வித்தியாசமாக கொஞ்சம் இன்னும் நல்ல மேம்பட்ட நிலை இருக்குது. ஆகவே நாங்கள் பரிபூர்ணமான பயிற்சியை கொடுப்போமா இருந்தால் நிச்சயமாக அதில் நாங்கள் ப்ரைஸ் நீங்கள் அதுக்கேற்ற முயற்சியை செய்யுங்க சார். நான் தொடங்கிட்டேன். ஆனால் இந்த அது என்னென்னு தான் இந்த பெயிண்ட் அடித்து இப்போ வேறு ஆக்கள் வெராட்டி எங்கிட்ட நான் எங்களோட குரூப்போட காய்க்கிறேன். இந்த பெயிண்ட் அடித்த அந்த பாருமா எங்களோட பெயிண்ட் அடித்து ஆக்களோட காய்ச்சி 35,000 ரூபான்னு நான் கழிச்சு பார்த்து நான் கட்டாயம் செய்கிறதுக்கு ஒழுங்கு இல்லாட்டி வேறு ஆக்களையும் தந்தீங்கன்னா நான் மாறி மாறி இந்த காணொலி பார்க்குற ஆக்களார் முன் வந்தால் அவங்களையும் நாங்கள் இல்லாட்டி அது கட்டாயம் இந்த காசு செய்யப்படும். நீங்கள் முயற்சி செய்யுங்க. நீச்சல் போட்டி கட்டாயம் இந்த குஞ்சுக்கு நீஞ்ச பழக்க வேணுமென்றவன் இப்போ குருநகருக்கு இருக்கிற ஒரு சில பேர் நீஞ்ச தெரியாதான் 2-3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. எங்கள் பொடிய அட்டைக்கு போட்டு அட்டைக்கு பொடிய அட்டை காவலுக்கு போன இடத்துல ஒரு வந்தால் அதுக்கு ஒரு பிள்ளையர் ரோக்கிறமான்னு சொல்லி அட்டை எடுக்க போன இடத்துல இறந்து போனேன். இப்படியெல்லாம் நீச்சல் தெரியாததால் வந்த பிரச்சனைகளும் இருக்குது. இங்கே குருநகருக்கு ஒரு 90% நீஞ்சுவாங்க. இருந்தாலும் இப்போ வந்து வெளியால் ஸ்கூலுக்கு போகிறாங்க எல்லோரும். போகிறபடியாக இந்த நீச்சல்களை கொஞ்சம் கவனம் எடுக்கிற உறவு இந்த பள்ளிக்கூட மட்டத்தில் இதுகளெல்லாம் கட்டாயம் தேவையான வேலை இதை செய்து கொடுங்க. நாங்கள் அதுக்கேற்ற அனுசரணையாக அதை பார்த்துக்கொள்வோம் சார். இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தை பொறுத்தளவுக்கு நல்ல விஷயங்களுக்கு கட்டாயம் கை கொடுப்போம் என்று சொல்கிறோம் சார். சரியா?
நன்றி சார். நீங்கள் நேரத்தை ஒதுக்கியுடன் ஓடி வந்து எங்களோட உங்களோட குடும்பத்தோடு வந்த நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி சாரா. இந்த பள்ளிக்கூடத்தை வளர்ச்சியடைய வைக்கணும் என்றால் எங்களுடைய ஆசையை நீங்களும் நானும் அதை காட்டு தான் போகிறேன். சரி கட்டாயம் சார். நன்றி நன்றி சாரா. நன்றி நன்றி விடுங்க. இந்தா எங்களோட அருள் பாருங்க. ஓ நீங்கள் போயிட்டு அருளும் இந்த பாருங்க. அருளும் எங்களோட வந்து 2 உதவி செய்யுது. இப்படியான இளைஞர்கள் வந்து நின்று எந்த நேரம் உதவி செய்தால் நல்லம். வாழ்த்துக்கள். மற்ற உதவி செய்த நோர்வே அமைப்புக்கும் நன்றி. நோர்வே ஒஸ்ட்ரேலியா இருக்கிற அந்த 12 நலம் விரும்பியவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு உடனடியாக கேட்ட உடனே நேற்று இந்த இடத்துல 50,000 ரூபாய் இடங்க என்று சொன்னதை எடுத்து கையில் வச்சுக்கலாம். இந்த சிலவை உங்களுக்கு காட்டுவோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் கழிச்சது. கட்டாயம் இதில் நீ நேர்மையாகவும் இதாகவும் முன்னாலேயே வச்சு வீடியோ காணொலி வச்சுமே நாங்கள் இதில் செய்வோம் என்று சொல்லி உறுதிமொழி தருவோம். நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி உறவுகள் செய்த அத்தனை உறவுகளுக்கு நன்றி. 12 உறவுகளுக்கு நன்றி. வணக்கம் உறவுகளே. நான் சந்திரன். இந்த சென்ட் ஜேம்ஸ் ஆண் பாடசாலையில் நேற்றைய தினம் இந்த அதிபர் இந்த பிற்றவருக்காக துப்புரவு பண்ணி தர சொல்லுமாறு கோரிக்கை விட்டுருந்தார். இதை நோக்கமாக நாங்கள் காணொளி போட்டிருந்தோம். பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியை முழுமையாக பார்த்துருப்பீங்க எல்லோரும். இந்த பிட்டு இது நோர்வே நாட்டிலிருந்து நோர்வே நாட்டு ஒஸ்ட்ரோவில் வசிக்கும் ரெஜ்ஜி பூக்குஞ்சு குட்டியன் குயின்டன் அவர்களுடைய சேர்ந்து ஒரு 12 நபர்களுடைய நிதி அனுசரணையோடு நேற்று என்ன கையில் 50,000 பணம் தரப்பட்டுள்ளது. இந்த வேலைத்திட்டம் நடந்துருக்கு. இப்போ இவர்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 5,000 படி இப்போ பேசியிருக்கிறோம். அதையும் கொடுத்து கண்டு மற்றது வந்து ரெக்டர் வருது. ரெக்டருக்கும் நாங்கள் ஒரு 20,000 மற்றது மேலதிகமாக வேறு என்ன சிலவு வருதோ தெரியல. நாங்கள் அந்த பூச்சி பூச வேணும் என்றால் பூச்சி பூச வேண்டி வரும். அதுகளையும் செய்து நாங்கள் மேலதிகம் குடும்பம் தான் நினைக்கிறோம். குறையாது. பாருங்கள். இந்த உறவுகளை இன்றைக்கு வந்து இந்த வேலையை நேற்று கலைச்சது. உடனடியாக நோர்வே நாட்டிலேருந்து இந்த அனுசரணை செய்த உறவுகளுக்கு மிக்க நன்றிகளை புலம்பெயர்ந்த உறவுகள் தந்த நிதியில் இந்த வேலை திட்டம் நடந்துருக்கு. இங்கே பாருங்கள். நாங்கள் நேற்று வந்து தான் கழிச்சலான்னு பார்த்துருவேன். இந்த டோய்லெட் இந்த பாருங்கள். இந்த பாத்ரூம் வந்து பாவினை இல்லாமல் 3 மாதமாக கிடக்கு. 2 மாதம் பிப்ரவரியில் கட்டுக்க நீண்ட காலமாக பாவினை இல்லாமல் இருந்திருக்கு. பாருங்கள். இங்கே பாருங்கள். இந்த அப்படின்னு முழுக்க மண்ணாக தான் இருக்குமோ. அப்போ இது வந்து சக்கரை இல்லை என்ன பாவிக்காமல் இருந்திருக்கு. முழுக்க மண்ணாக தான். எத்தனை அடி 2000 எத்தனை வந்துடுங்க 2019 6-7 வருஷமாகுது. அப்போயிலேருந்து பாவினை இல்லாமல் தான் இருந்தது. இந்த நோர்வே நாட்டு அனுசரணையோடு இந்த வேலை திட்டம் உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளது. மற்ற வேலைகளும் உடனடியாக மெல்ல தொடங்கப்படும். பாருங்கள். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்வையோட மட்டும் விட்டுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ 4 பேரை வச்சு வேலை செய்கிறோம். இந்த மண் அங்கால பருத்தி போட்டு கொஞ்சம் ஆனால் பூச்சி பூசணும் போல் எனக்கு பார்ப்பேன். இது கிண்டி ஒளியை பார்த்துட்டு ஒரு மேசனை பிடிச்சி பூச வேண்டி வரும். கொஞ்சம் குறைச்சலாக வரும். பார்ப்போம். நாங்கள் பார்த்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்து போடுவோம். இந்த காணொலியை நோர்வே நாட்டு அனுசரணை செய்த நீங்கள் முழுமையாக பாருங்கள். பார்த்து மீண்டும் இந்த கிராமத்துக்கு என்ன செய்ய இருந்தால் நிச்சயமாக இந்த கிராமத்தில் கணக்க வேலை திட்டங்கள் போய்கின்றிருக்கு. பார்த்துருப்பீர்கள். நாங்களும் இந்த எங்களோட புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நிதியை நம்பித்தான் எங்களோட கழிவகத்தில் நடந்துருக்கு. 2ஆம் கட்டமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த செய்யுமாறு தாழ்மை கேட்டுக்கொண்டு உங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கணும் இருக்கலாம். இங்கே பாருங்க. இந்த மண் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ. ஓகே. இதோட இந்த காணொலியை முடித்து நான் காணொலியை போடுறோன்னு பாருங்கள். கடைசியில் பூச்சி பூச வேண்டி வரும். அங்கே பாருங்கள். பூச்சி பூசாமல் தான் செய்திருக்கிறாங்க. அதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இது அகலான் வந்து மண்ணை போட்டுட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே இது வெறும் மண் தானொலியே வேறு ஒன்றும் இல்லை. கனகால பாவினை இல்லாமல் இருந்திருக்கு.
ஓகே, இந்த காணொலி தொடர்பில் இந்த நோர்வே நாட்டு 12 உறவுகளுக்கும் எங்களுடைய சுகாதார குழுவால் மனமான நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு, அத்துடன் சில அங்கால பைப்லைனுக்கு சதீஷ் அவர்கள் 10,000 ஏசு அவர் ஞாபகத்தினாலே லண்டனில் இருக்கிற சதீஷ் அவர்கள் பைப்லைன் செய்ய அங்கே அடுத்த அல்வினை பெற்ற மகனும் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் லைனும் செய்கிறேன்னு சொல்லிக்கிறேன். இந்த சிங்கின்னு சொல்லி மற்ற சிறு வேலைகளை உதவிகள் வந்து கிடக்கின்ற மெல்லமாக செய்து இந்த கிராமத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்போம். முதல் இந்த நோர்வே நாட்டில் இருந்து செய்த உறவுகளுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.